திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி. அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கண்ணப்ப நாயனார் வரலாறு. பத்தாவது கண்ணப்ப நாயனார் புராணம். சொதப்பி நாடில் அவர் உடுப்பூருங்கிற கிராமத்தில் மலைநாட்டு தலைவன் நாகன்கிறவங்களுக்கு பிள்ளையா கண்ணப்ப நாயனார் வராரு. அவர் குழந்தை கிடையாது அவங்க அம்மா அப்பாவுக்கு. அதனால் முருகப்பெருமான்கிட்ட தவம் இருந்து அவங்க குழந்த பேர் பெறுதாங்க. பிறந்த உடனே குழந்தை பெற்ற உடனே குழந்தைய கையில் கொண்டு கொடுக்குறாங்க. குழந்த உடனே பிள்ளை நல்லா தின்னமாக இருந்த உடனே தின்னங்கிற பேர் வச்சு அவங்களுக்கு பேர் சுட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பையனுக்கு அங்கே குருகுலம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அங்கே போய் குருகுலத்தில் கொண்டு படிக்க விடுதாங்க. வாழ்வித்தை வில்வித்தையெல்லாம் கற்றுக்கிடுக்கு. அவர் என்ன சொல்லி அவங்க குரு சொல்லி கொடுத்த உடனே டக்குன்னுட்டு அவர் வில் வித்தையெல்லாம் கற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவருக்கு குருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்ன இவர் நம்ம சொன்ன உடனே பையன் ரொம்ப எல்லாத்தையும் கற்றுக்கிட்டானே அப்படின்ட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்க எதுவுமே இல்லை. போன 2-3 மாதத்துல வீட்டுக்கு ஊருக்கு வந்துடுதாங்க. அது என்ன அர்ஜுனனின் மறு அவதாரமாக சொல்கிறாங்க கண்ணப்ப நாயனார். அதனால் அவருக்கு என்னென்னாக்கி அந்த ஜீன் அவங்க உடம்புல இருந்ததுனால டக்குன்னுட்டு எல்லாமே புரிஞ்சு அவங்க அதை சீக்கிரமாக கற்றுக்கிட்டு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வரும்போது காட்டுக்கு வேட்டையாடக்கு போகிறாங்க. வேட்டையாடக்கு ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து போகிறாரு. போகும்போது அங்கே பார்த்தாக்கி ஒரு மலையில் அங்கே சிவபெருமானுடைய சிவலிங்கம் இருக்குது. அவருக்கு பார்க்குறதுக்கு குடிமி சாமியார் மாதிரியே கண்ணுக்கு தெரியுது. உண்மைக்குமே மனுஷன் இருக்கிற மாதிரியே தெரியுது. மற்றவங்க நம்மளுக்கெல்லாம் சிவபெருமான் லிங்கமாக காட்சி கொடுத்தா அவருக்கு மட்டும் குடும்ப சாமியார் மாதிரி தெரியுது. அது பார்த்த உடனே இவர் ஒத்தையில் இருக்காருங்கிறது பார்த்த உடனே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை. அவர் கெட்டி பிடிச்சி ரொம்ப இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போது என்ன ஒத்தையிலெல்லாம் இருக்கானா ஒன்றை எப்படி ஒத்தையில் விட்டுட்டு போக அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார். அப்போ இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னாக்கி தினமும் ஒரு அங்கே அந்த அந்தணர்கள்லாம் அழகாக பூஜை பண்ணுவாங்க. அவங்க முறைப்படிக்கு பால் பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமி குளிப்பாட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யணுன்ட்டு அவர் என்ன பண்ணுவார், அங்கே போய் ஓடையில் போய் தண்ணி பிடிச்சி தண்ணி எப்படி பிடிப்பேனே வாய்க்கில் தண்ணி வச்சு அவங்க சாப்பிட்ற மாமிசத்தை சாமிக்கு வயிறு பசிக்குமேன்ட்டு அவங்க சாப்பிட்ற மாமிசத்தையே நல்லா சுட்டு அதை டேஸ்ட்டு பார்த்து நல்லா இருக்கிறத மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னுட்டு அப்படி வச்சு சாமிக்கு சாப்பாடு கொடுத்து தலையில் பூ பறிக்கிறது அப்புறம் தலையில் தான் கொண்டையிலேயே சொருகி வச்சு அதை கொண்டு அர்ச்சனைக்கு பதில் அவங்க போட்டாங்க. இப்படி தானே அவங்களும் பண்ணுறாங்கன்னா அவருக்கு தெரிஞ்சது எதுமோ கொண்டையிலேருந்து திக்கி அப்படி போட்டுறது போட்டுட்ருப்பார். அப்போ வாய்க்கில் இருக்க தண்ணி தான் அவருக்கு வாய்க்கலசம் நமுதம் அப்படின்னுட்டு திருவாசகத்தில் படிச்சிருப்பாங்க. அதை அழகாக இது குளிப்பாட்டி சாப்பாடு மாமிசம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. இப்படியே இவங்க நம்மளுக்கு வயிறு பசிக்க மாதிரி தானே இவருக்கும் வயிறு பசிக்கும், ஒத்தையிலே இருக்காருன்ட்டு அவருக்கு துணைக்காமல் ஆள் இருந்துக்க மாதிரி இருந்துக்கிட்டு இப்படியே 2 நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அப்போ டெய்லி ஐயர் வருவார். அவர் பூஜை இது என்னடா ஒரே மாமிசமாக இருக்குன்னுட்டு அவர் எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுவார். இவர் நேரத்துக்கு இவர் வருவார். அவ்வளோத்தையும் காலால் தள்ளி தரப்பட்டு என்ன இவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம தான் நம்ம சாமிக்கு பண்ணணுன்ட்டு இப்படி 2 பேரும் மாறி நடக்கு. இவருக்கு ஐயருக்கு ஒரே வருத்தமாக போச்சு. என்னடா நம்ம இப்படி ரொம்ப ஆச்சரியமாக பண்ணிகிட்டு இருக்கோம், இதை கெடுத்துக்கிட்டு இருக்கார ஒரு ஆள் அப்படின்னுட்டுங்கும்போது சிவபெருமான் கனவுல தோண்டி சொல்லுதாங்க, அங்கே இன்றைக்கி இருந்து பாருங்கள், பூஜை பண்ணிட்டு போயிடாதீங்க, இன்றைக்கி இருந்து பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க ஒளிஞ்சிருந்து அதே மாதிரி வராரு, ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. இவர் அதே மாதிரி டெய்லி ஆதிவாசி இல்லையா எப்படி இருக்கும் அவங்க கொண்டையெல்லாம் அது அழகாக அந்த குடுமி நிறைய முடி நிறைய
கொண்டையை போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் எல்லா பூவையும் அள்ளி 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 அப்படி 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 சொருகி வச்சுக்கிட்டு வாய் நிறைய தண்ணியை கொண்டுட்டு நல்லா சுட்ட பன்னிக்கறியை எடுத்து உப்பு உரைப்பெல்லாம் காணுமான்ட்டு டேஸ்ட்டு பார்த்து அது ஒரு பொதியல் வச்சு அவ்வளோ எடுத்துகிட்டு ரொம்ப அடிப்படி வராரு. வந்து கொண்டு சாமிக்கு வாயில் இருக்க தண்ணியை கொப்பளிக்கிறாரு. அபிஷேகம் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு நைவேத்தியம் வைக்கிறாரு. அதுக்கு பிறகு தலையில் இருக்க பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு போடுறாரு. போட்டுட்டு அது சுற்றி 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 ஆடுறாரு, பாடுறாரு. இப்படி வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கு அடுத்தால என்னாச்சுன்னா, பனி இருந்தாலும் சிவபெருமான் கண்ணிலேருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்த உடனே இவருக்கு ரொம்ப ஐயையோ என்னடா சிவபெருமான் கண்ணிலேருந்துலாம் ரத்தம் வருது அப்படின்ட்டு பச்சையில் பிடுங்கி கசக்கி வைக்கிறாரு. என்னெல்லாமோ பண்ணி பண்ணி பார்க்குறாரு, பிழிஞ்சு பார்க்குறாரு, மருந்து வச்சு பார்க்குறாரு. அது நிற்கலை. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்ம கண் எடுத்து அதில் வைக்கலாம். நம்ம தான் அவங்க ஃபஸ்ட்டு இந்த சர்ஜரி எல்லாமே பழைய காலத்தில் உள்ளவங்க தான் கபால சர்ஜரியே பண்ணது நம்மளுடைய அகத்திய பெருமான். அது மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ பழைய காலத்தில் உள்ளது வந்து இப்போ டெக்னிக்காக பண்ணுறாங்க. அதை வந்து இவர் என்ன பண்ணுவார், கண்ணை எடுத்து அப்புவாராக கண்ணை நின்றும். அப்பா அழகாக நின்றுட்டு அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணுவார், சரியாயிட்டு அப்படின்னு சந்தோஷத்தில் இருப்பார். இன்னொரு கண்ணிலேருந்து கண் ரத்தம் வரும். ரத்தம் வந்த உடனே இவர் என்ன கொஞ்சமும் யோசனை பண்ணாமல் அந்த கையில் இருந்த ஆயுதத்தை வச்சு இன்னொரு கண்ணில் நம்ம பிடுங்கி வைக்கும்போது இது கண்ணு தெரியாமல் போயிருமேன்ட்டு சும்மா இது பார்க்கணும்ல எதில் தான் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் கண்ணில் காலை வச்சு அந்த எஜர்மெண்ட் பார்க்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு இவர் கண்ணை குத்தும்போது சிவபெருமான் கையை வச்சு தடுக்கிற, நெல்லு கண்ணப்பா நெல் அப்படின்ட்டு. அப்போ என்ன அப்படின்னுட்டு பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பக்தி உனக்கு என் மேலே அப்படின்னுட்டு தடுத்து ஆட்கொள்வார். இதை பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த ஐயர். பார்த்த உடனே அப்படியே சாட்சாங்கமாக விழுந்து வணங்கி, உன்னால் தான் எனக்கு சிவபெருமான் தரிசனம் கிடச்சிது அப்படின்னுட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இதுதான் கண்ணப்ப நாயனார் இது நான் சுருக்கம். இதில் விரிவாக வந்து பாட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பாட்டாக படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். மேலவர் புறங்கள் சென்ற விடையவர் வேத வாய்மை காவல தீரு காளத்தீ கண்ணப்ப தீரு நாடன்ப நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொதப்பி நாடு உடுப்பூர் இத்திருநாடு தன்னில் இவ திருப்பதியாதன்னில் நித்தில அருவி சாரல் நீழ்வரை சூழ்ந்த பாங்கர் மத்தவம் களிற்று கோட்டு வன்தொடர் வேலி கோலி ஒத்த பெரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும். குறவரின் வாழ்வியல். குறவர் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவியமலியார்த்த வஞ்சிரள் விழவின் கோட்டு வார்வலை மருங்கு தூங்க பஞ்சியும் புலியும் எங்கும் கடமையுமானின் பார்வை அன்றியும் பாறை மூன்றின் ஐவன உணங்கும் எங்கும் வன்புலி குருளை ஓடும் வயகரி கன்றி நோடும் பொன்தலை சிறுமு மாக்கள் புரிந்துடன் ஆற்றல் அன்றி அன்புரு காதல் கூற அனையும் அன்பிணைகளோடும் என்புற மருவியாடும் ஏற்றியர் மகளிர் எங்கும் வெண்படை தருங்கண் வெஞ்சோல் வேடவர் கூட்டம் தோறும் கொல்லரி குத்து என்றாத்து
குழுமிய ஓசை அன்றி சில்லரித்து துடியும் கொம்பும் சிறு கண்ணா குழியும் கோடி கல்லெனு ஒலியின் மேலும் கரங்கிசை அருவி எங்கும் ஆற்றலை துண்ணும் வேடர் அயற் புலங்கவர்ந்து கொண்ட வேல்பரு உருவின் மிக்கு விரவும் மாநிறைகள் அன்றி ஏருடைவானம் தன்னில் எரிகுரல் எழிலியோடு மாறுகள் முழங்க காட்டும் மதகை மானிரைகள் எங்கும் மதகை மானிரைகள் எங்கும். வேடத்த தலைவன் நாகன் மைசொதி தன்னைய மேனி வன்தொழில் மறவர் தம்பால் அச்சமும் அருளும் என்றும் அடைவிலர் உடைவந்தோலார் பொச்சையினரவும் ஊனின் புலகளும் உழவு கொள்ளும் பொச்சையினரவும் ஊரின் புலங்களும் உணவு கொள்ளும் நற்சள பகழி வேடர்க்கு அதிபன் நாகன் என்பான். போற்றியல் தவமுன் செய்த ஆயின பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையை தலை நின்றுள்ளான். வில் தொழில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான் மற்றவன் குறிஞ்சி வாழ்க்கை மனைவியும் தந்தை என்பாள் மனைவியின் தத்தை என்பாள். அறம்பெறல் மடவார் தாய தான்ற தொல்கொடிலில் வாழ்ந்தாள் இரும்புலியேற்றுத்தாலே இடையிடை வனவு கோர்த்து பெரும்புற அலைய பூண்டாள் பீலியும் குழையும் தட்ட சுறுபுறு படலை முற்றி சூரணி பிரிவு போல்வாள். 2 பேரும் நல்லா அழகாக குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. அவங்க திண்ணன் அப்பா பேர் நாகன், அம்மா பேர் தத்தை. மகப்பேர் கருதி முருகனை வேண்டுதாங்க. குழந்தை இல்லாமல் இருக்கமே நாளாயிடுச்சுது அப்படின்ட்டு. பொறுவரும் சிறப்பின் மிக்கா இவர்க்கு இனிய புதல்வர் பெற அரியது என்று எவர் கூற அதற்படு காதலாலே முருகலங்கள் செவ்வேல் முருகவேல் முன்றில் சென்று பரவுதல் சென்று நாளும் பறைகட நெறியில் நிற்பார் வாரண சேவலோடும் வரிமயிர் குழங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி சுருபணி கதம்பம் நாற்றி போரணி நடுவேலோர்க்கு புகழ்பெறி குறவை தூங்க பிரணங்கு ஆடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றே பயில்வடு பொலிந்த யாக்கை வேடத்தம்பதியாய் நாகர்க்கு எயிலுடை புறங்கள் சென்ற எந்தையர் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்த்தி வரையும் கிழித்ததின்மை அகிலுடை தடக்க வென்றி அண்ணலர் அருளினாலே. முருகன் அருளால் காணவர் குலம் வீழங்க தந்தை பல் கருப்பா நீட்ட ஊனமில் பழிகள் போக்கி ஒரு கடன் வெறியாட்டோடும் ஆன திங்கள் செல்ல அளவில் செய்தவத்தினாலே பான்மதி உவரி என்றால் என மக பயந்து போது மகவு கண்ட மகிழ்ச்சி. கருப்பரு மறுப்பின் முத்தும் களைவிளை செழுநீர் முத்தும் பொறுப்பினில் மணியும் வேடர் பொழிதரு மழையே அன்றி வரி சிறுமலைய வானின் மலர்வழை பொழிந்தது எங்கும் அரிகொருந்தொடியே அன்றி அமர துந்துபியும் மார்த்த அறுவை குறவர் தங்கள் அகன்குடி சீரூர் ஆயும் பெருவிழா எடுத்து மிக்க பெருங்கழி கூறும் காலை
கருவறை காள மேகம் ஏந்தியது என்னதாதை பொறுவர தோள்களார புதல்வனை எடுத்து கொண்டான். கருங்கதிர் விரிக்கும் மேனி காமறு குழவிதானும் இரும்புலி பழற்றின் நோங்கி இரவுளரளவே அன்றி அருபரல் உலகமெல்லாம் அளப்பெரும் பெருமை காட்டி தருங்குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொலிந்து தோன்ற அண்ணலை கையில் ஏந்ததர் அன்னையில் கையில் ஏந்ததற்கு அருமையல் உரிமை பேரும் தின்னன் என்றியம்பும் என்ன தின் சிலை வேடரார்த்தார் புண்ணிய பொருளாய் உள்ள பொருவினில் சீருருவினானை கண்ணனுக்கு அணியா தங்கள் கலன்பல அணிந்தார் அன்றே கண்ணினுக்கு அணியாதங்கள் கலன்பல அணிந்தார் அன்றே. வனப்பும் வளர்ச்சியும் வரையறை கடவுட்காப்பும் மரகூடி மரபில் தங்கள் புறையில் தொல்முறைமைக்கேற்ப பொருந்துவ போற்றி செய்து விரையேழந்தளிருஞ்சூட்டி வேம்பு இழைத்திடை சேர்க்கொர்த்த அரைமணி கவடி கட்டி அழகூற வளர்க்கும் நாளில் வருமூரை பருவம் தோன்றும் வளமிகு சிறப்பில் தெய்வ பெருமடை கொத்து தொக்க பெருமடை கொடுத்து தொக்க பெருவீரல் வேடர்கள்லாம் திருமலி துளனி பொங்க செடுங்களி மகிழ்ச்சி செய்து அருமையில் புதல்வா பெற்ற ஆர்வம் தோன்ற உய்த்தார் அருமையில் புதல்வர் பெற்ற ஆர்வமும் தோற்ற உய்த்தார். ஆண்டதிர் அணைந்து செல்ல விடுமடி தளர்வு நீங்க போண்டிகள் சிறு பொன் குஞ்சி புகழிக்கு சுட்டி சாத்தி முண்டழு சினத்து செங்கன் முழவும் முன் அறிந்து கொத்த நாடரும் இருத்தாலே நலங்கினர் மார்பில் தூங்க பாசொளி மணியோடார்த்த பண்மணி சதங்கை எங்க காசோடு தொழித்த காப்போ கலன்புலை அரஞர் சேர்த்து தேசோடை மறுப்பில் தண்டை செருமணி குதம்பை மின்ன மாசரு கோலம் காட்டி மறுகிடையாடும் நாளில் தன்மலரலங்கள் ததை தாய்மனம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமம் திருவாய் நீரில் உன்னனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மழலை தின்சொல் வண்ணமென் பவள செவ்வாய் குதட்டியே வளர நின்றார். அன்னை தந்தையாரின் அன்பு பொலி பார்வை பிழ்வார் முளையென பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தளை கை கொண்டைச்சு இரு சுடர் குறு கண் தீர்க்கும் எழில் வரர் கண்ணீர் மல்கே வருதுளி முத்தம் வந்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி. தின்னனாரின் பிள்ளை பருவம் தொடுக்குரடி உருட்டோடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்தறுத்து எயின பிள்ளை பேதையாய் இழைத்த வண்டாள் அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகொரு சிறுவரோடும் குடிச்சிறு குரம்பையங்கும் குறுநடை குறும்பு செய்தார். அனையன பலவும் செய்தே ஐந்தின் மேல் ஆன அண்டில் வனைதரு வழிவார் கண்ணே மறுச்சீறு மைந்தரோடு இணைமர காவுகள் அடி செறி கோடி குறிஞ்சி சூழ்ந்த பனைமறு புழலை வேலி புறச்சிறு காணிற் போகி
கடுமுயல் பலரினோடும் கானக நனத்தின் குட்டி கொடுவரி குரலை செந்தாய் கொடுவில் செவி சாபமான முடுகிய விசையல் ஒடி தொடர்ந்துடன் பறித்து முற்ற இடுமர தாளில் கட்டி வளர்ப்பன எண்ணில்லாத சிலை பயில் பருவம். அழகர் பகல் கழிந்த அந்தி அயவி புகையும் மாடி அலறல் பகல் கழிந்த அந்தி அயவி புகையும் மாடி குலமுது கோரத்தி ஒட்டி கொண்டு துயிற்றி கல்கும் புலரவோன் உணவு நல்கி பொறிவினையாட்டின் விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தாய். வில் பயிற்சி. விக்க நேர்த்தல். தந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தொழார் சிந்தை உள் மகிழ புள்ளி சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தையன் துறையில் மிக்கா முதியரை அழைத்து கொட்டி வந்த நாள் குறித்ததெல்லாம் மறவர்க்கு சொல்லிவிட்டான். வேடம் தன் கோமாநாகன் வெற்றி வேள் அருளால் பெற்ற சேடரின் மிக்கச் செய்கை தின்னன்பில் பிடிக்கிறான் என்று ஆடியல் துடிக்கும் சற்றி அரைந்த பெர் ஓசை கேட்டு மாடியர் மலைகள் ஆளும் மரகுல தலைவரெல்லாம் மலைப்படு மணியும் பொண்ணும் தரளமும் வரியின் தோலும் கோரிபுலை கழிற்றின் கொடும் பீலியின் குவையும் தேனோ தொலைவினில் பல்நரமோனோ பழங்களும் கிழங்கு துண்ட சிலை பயில் வேடர் கொண்டு திசை தரும் நெருங்க வந்த மல்கிய வளங்கள் எல்லாம் மறைந்திட மாறில் சீரோ எல்லையில் அண்டக்க வண்ணம் எண்ணெயில் அடங்க வண்ணம் ஏந்தினர் கொணர்ந்தார் எங்கும் பல்பரு கிளைகர் போற்றும் பறக்கடன் பலவும் நெல்லு வில் விழா எடுக்க என்றும் விளம்பினான் வேடர் கோமான். சிலைக்கு காப்பு. பான்மையில் சமைத்து தொண்டு படைக்கல வினைஞர் ஏத்த தேனலர் கொஞ்சயத்தும் திருச்சிலை செம்பன் மேரு வானது கடலில் நஞ்சோ ஆக்கின அவர்க்கு பின்னோ காண உன் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார். மலையுறை மக்களின் மகிழ்ச்சி. சிலையினை காப்பு கட்டும் தின்புலி நரம்பிற் செய்த நலமிகு காப்பு நகனார் பயந்த நகர் குலம் விளங்க கரிய குன்றின் கோலமுன்கையில் சேர்த்தி மலை ஊரை மக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து இயம்பினார்கள். ஐவன அடிசில் வெவ்வேறு அமைந்தன பொற்பால் சென்றே மெய்வரை தினமென்றோரு மூங்கில்வன் பதங்கள் மற்றும் கைவினையினாராக்கி கலந்த உன் கிழங்கு துன்ற செய்வர உயர்ப்பயங்கும் கலந்தன சினவில் வேட சென்னினை இடியும் தேனோ அருந்துவார் தேனில் தோய்த்து வெந்த உன் அயல்வார் வேரி விலங்கணி கவளம் கொள்வார். நந்திய இயல் உண்டி நசையோடு மிசைவார் வெவ்வேறு அந்த மேல் உணவில் மேலோர் ஆயினர் அளவிலாக்கள் அயல்வரை புலத்தின் வந்தார் அருங்கொடி இருப்பின் உள்ளார் இயல்வகை உணவில்லாத்த எயினர் எல்லாம் உயர்கதி உச்சி நீங்க ஒளிவில் பல் நரவும் மாத்தி மயலொரு கழிப்பினிடி பரிசிலை விழவு கொள்வா பாசிலை படலை சுற்றி பன்மலர் தொடையல் சுடி காசுடை வடைத்தொல் கட்டி கவடிமை கலன்கள் புண்டு மாசில் வெற்றி முன்னார் வருதுரை கண்ணி முசோடி ஆசில் ஆசிரியன் ஏத்தோ அடர்ச்சிலை மருங்கு சூழ்ந்தார்.
தொண்டரக முரசு கொம்பும் துடிகளும் துணைக்கள் வேயும் என் திசை நிறந்து விமி எழுந்த பெர் ஒளியினோடும் திண்டிலன் மரவரப்ப சேன் விசும்பு இடித்து செல்ல கொண்ட சீர் விழவு பொங்க குறிச்சியை வலம் கொண்டார். குறிஞ்சியை வலம் கொண்டார். வில் பிடித்தல். குற்றவர் களி கொண்டாட கொடிச்சிய துணக்கையாட துன்றிய மகிழ்ச்சியோடோ அறமகளீராட வெற்றிவில் விழவினோடும் விருப்புடை 7ஆம் நாளில் அன்றிரு மடங்கு செய்த அழகுற அமைத்த பின்றை வெங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மல்க மருங்கு பல்லியங்கள் ஆர்ப்ப தங்கள் தொல் மரபின் விஞ்சை தனத்தோளில் வளவர் தம்பால் பொங்கோழி கரும்பு ஏற்ற பெரும் சீலை பிடிப்பித்தார்கள். பொற்றட வரையின் பாங்க புரி ஒரு கடன் முன் செய்த வில் தொழில் களத்தில் நனே விதிமுறை வணங்கி மேவும் அன்றை நாள் தொடங்கினாலும் அடல் சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் கணவர்க்கு அரிய சிங்கம் வனஞ்சை சிலையும் மற்ற படைகளும் மலர கற்று கண்ணகன் சாயல் பொங்க கலவது திங்களை போல் என்று 12 ஆண்டில் சவி எய்தினார் எல்லையெல்லாம் புண்ணியம் தோற்றி மேல் மேல் வளர்வதன் பொலிவு பொழ்வார். நாகனின் தளர்வு. இவ்வண்ணத்தின்னத்தான் நிரம்பு நாளில் இருங்கூறவ வெற்றுங்கூறி சிக்கிறைவனாய மைவண்ண வரை தொடுத்தோ நாகந்தானோ மலையெங்கும் வனமெங்கும் வரம்பில் காலம் கைவண்ண சிலைவேட்டை ஆடித்தைவார் கணநீரைகள் பல கவர்ந்து காணம் காத்து மெய்வழத்தாள் மூப்பின் பருவம் ஏறி வெள்ளுளவின் பெருமுயற்சி மெலிவானானா. வேடர்கள் நாகனிடம் விண்ணப்பம். அங்கண்மலை தடஞ்சாரல் பூநலங்கள் எங்கும் அடலெனம் புலி கரடி கடமையாமை வெண்கண்மறை கலையோடு மான் முதலாயுள்ள மிருகங்கள் மீற நெருங்கி மீதூர் காலை. இவ்வண்ணம் தின்ன நாள் நிரம்பு நாளில் இருங்குறவர் வெப்பெருங்குறிச்சிகின்ற ஆய மைவண்ண வரை நெடுந்தோள் நாகந்தானோ மலையெங்கும் வனமெங்கும் வரம்பில் காலம் கைவண்ண சிலை வேட்டை ஆடித்தைவார் கணநிறைகள் பல கவர்ந்து கானம் காத்து மைவண்ண தளர் மூப்பின் பருவம் எய்தி வெள்ளுளவின் பெருமுயற்சி மெலிவன் நானான். அங்கண்மலை தடஞ்சாரல் புனங்கள் எங்கும் அடலோனம் புறக்கரடி கடமையாமை வெண்கண்மறை கலையொடு மான் புதலாயுள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர் காலை திங்கள் முறை வேட்டை வினை தாழத்தென்று சிலை வேடர் தாமெல்லாம் திரண்டு சென்று தங்கள் குழல் முதல் தலைவன் ஆகி உள்ள தனித்தறிய நாகன்பால் சார்ந்து சொன்னார். தின்னன இப்போ அவள் அப்பாக்குள்ள தலைமையை பையன்கிட்ட கொடுத்தாச்சு. பெரியவனானவங்கன்ட்டு தலைமை வழங்குதல். சொன்ன உரை கேட்டலுமே நாகன் தானோ சூழ்ந்து வரும் தன்மை தொடர்பு நோக்கி முன்னவர்க்கு குறை செய்வான் மூப்பினாலே முன்பு போல் வேட்டையினில் முயலக்கில்லேன் என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லோரும் கை கொண்மின் என்ற போதும். பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாங்க, என் பையனை தலைவன் ஆக்கிட்டேன், இனிமேல் அவங்கள ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுதாங்க. அன்னவரும் இறங்கி பின் மகிழ்ந்து தம் கோன் அடிவணங்கி இம்மாற்றம் மறைகின்றார்கள். வேடவர்கள் மகிழ்ச்சி. இத்தனை காலமும் நினது சிலை கீழ்த்தங்கி இனிதுண்டு தீங்கின்றி இருந்தோம் என்னும்
அத்தனினது அருள்வழி நிற்பது அல்லன் அடுத்தனரே வேறுள்ளதோ அதுவே அன்றி மெத்த விரல் தின்னனை உன்மரபில் தாழ மேம்படவே பெற்றழித்தாய் விளங்கு மேன்மை வைத்த சிலை மந்தர் ஈனடைத்து நுங்கன் வரையாட்சி அருளன்று மகிழ்ந்து வேடர் வரையாட்சி வழங்குதற்கு ஆயத்தமாதல். சிலை மறவர் உரை செய்த நாகந்தானோ திண்ணை முன் கொண்டு வர செப்பி விட மலை வருவு நெடுங்காணில் கண்ணி வேட்டை மகன் போக காடுபலி மகிழ ஊட்டி தலைமரபின் வழிவந்த தேவராட்டி தனையழைக்கு மின் என அங்கு சார்ந்தோர் என்றும் நிலைமையவள் தனை குறப்ப நரை மூதாட்டி நெடிந்து வந்து விரும்பினோடு கழிந்து வந்தாள். ஃபஸ்ட்டு கன்னி வேட்டைக்கு அனுப்புகிறாங்க கொலை விளக்கப்படி. தேவராட்டின் வரவும் வாழ்த்தும். காணில் வரித்தளிர் தொழிந்த கன்னிச்சூடி கலை மறுபின் அறிந்த குழல் காதில் பெய்து மானின் வயிற்றறித்தார திலகமிட்டு மயிர்களெத்து மனவும் மணி வடமும் பூண்டு தானெழுந்தி திறங்கி முலை சரிந்து தழைப்பிழி மர உரிமே சாரைதி புனருங்கு தோரை மலி சேடை நல்கி போர்வேடர் கோமானை போற்றி நின்றார். நின்றமுது குரலோக படிமத்தழை நேர் நோக்கி அன்னை நீ நிரப்பு நீங்கி நன்னினிது நிறந்தனையோ என்று கூறும் நகனெதி நலம்பெருக வாழ்த்தி நல்ல மெந்தத செமியலோடு நரமும் வெற்றில் விளைவனும் பிறவழவும் வேண்டிற்றெல்லாம் அன்று நீ வைத்தபடி பெற்று வாழ்வேன் அழைத்த பணி என்றான் அடங்கு சர்தான். அன்று நீ வைத்தபடி பெற்று வாழ்வேன் அழைத்த பணி என்னென்றான் அணங்கு தந்தான். கோட்டமில் என் குலைத்தமைந்தன் தின்னன் எங்கள் குலத்தமை ஆண்டு கொடுப்ப கொண்டு பூண்டு கோட்டமில் என் குலமைந்தன் தின்னன் எங்கள் குலத்தலைமை ஆண் கொடுப்ப கொண்டு பூண்டு பொட்டோரு வென்றிலை வேடர் தம்மை காக்கும் பொறுப்புரிமை புகுகின்றான் அவனுக்கென்றும் வெட்டவினை எனக்கு மேலாக வாய்த்தது வேறு புலக்கவர் ஒன்றி மேவு ஊறுமாறு காட்டிலுரை தெய்வங்கள் விரும்பி உண்ண காடுபலி ஊட்டென்றான் கவலையிலான். காலிப்பலி யூட்டல் செல்லல். மற்றவன் தன் மொழி கேட்ட வரை சூராட்டி மனமகிழ்ந்திங்கன்போடு வருகின்றேனுக்கு என்ற இனும் குறிகள் மிக நல்ல ஆன இதனாலே உண்மைதன் தின்ன நாம் வெற்றி வரி சிலையொன்னின் அளவில் நன்றி மேற்படுகின்றான் என்று விரும்பி வாழ்த்தி கொற்றவன் தெய்வங்கள் மகிழ ஊட்ட வேண்டுவன குறைவின்றி கொண்டு போனான். வரையாட்சி வழங்கல். தெய்வ நிழல் கூற முதியாள் சென்ற பின்பு தின்னனார் சிலைத்தாதை அழைப்பர் சீர்கோல். மை வீரவு நருங்குஞ்சி வாசக்கண்ணி மணி நிலமலையொன்று வந்ததென கைவிரறு சிலை வேடர் போற்று வந்த காதல் போரி தாதை கள்ளர் வணங்கும் போதில் செவ்வரை போல் புயம் இரண்டும் செறிய புள்ளி செழும்பொலி தோல் இருக்கையின் முன் சேரவைத்தான் முன்னிருந்த மைந்தன் முகம் நோக்கி நகன் முப்பு என்னை வந்தடைந்து தாலினால் முன்போல என்னுடைய முயற்சியினால்
வேட்டையாடி இனி எனக்கு கருத்தில்லை எனக்கு மேலாய் மண்ணு சீலை மலையார் கூல காவல் பூண்டு மாறறிந்த மாவேட்டையாடி என்றும் உன்னுடைய மரபுரிமை தாங்குவாயன் துடைதோலும் கரிகையு எங்கையும் கொடுத்தாந்தன்றே தந்த நீலை உட்கொண்டு தளர்வு கொண்டு தங்கள் குல தலைமைக்கு சார்பு தொண்ட வந்த கூரை பாடதனை நிரப்புமாறும் மனங்கொண்ட குறிப்பியினால் மரமை கொண்டு முந்தையவன் கடல் வணங்கி முறைமை தந்த முதற்கரிய உடைத்தோலும் வாங்கி கொண்டு சிந்தை பரங்கொள்ள நின்ற தின்னனார்க்கு திரு தாதை முகமலர்ந்து செப்புகின்றான் நம்முடைய குலமரவன் சுற்றத்தாரை நான் கொண்டு பறித்ததன் மேல் நலமை செய்து தென்முனலர புலங்கள் கவர்ந்து கொண்டு தின்றிலையல் வளமொழியாய் சிறப்பின் வாழ்வாய் வெண்முனை வெட்களுக்கும் உனக்கு வைக்கும் விரைந்து நீ தாழாதை வேட்டையாட இம்முறம் வெஞ்சிலை வேடர் தங்களோடும் எழுகவென விடை கொடுத்தான் இயல்பில் நின்றான். வேட்கை கோலம். செங்கண் வைய கோளரியேறு அன்னதின்மை தின்னார் செய்தவத்தின் பெருமை பெற்ற செங்கண் வய கோளரியேறு அன்னதின்மை தின்னனார் செய்தவத்தின் பெருமை பெற்ற வெண்கண் வீரல் தாழைகழல் வணங்கி நின்று விடை கொண்டு புறம்போந்து வேடரோடும் மங்கள நீர் சுனைப்படிந்து மனையின் வைகிருளின் புனர்காலை வரிவிற்றாலை பொங்கு சீலல் அயல் வேட்டை கோலம் கொள்ள புனை தொழிற்கை வினைஞடுடன் பொழிந்து புக்கார் நெறி கொண்ட குறிச்சி சூருள் துஞ்சி நிமிர்ந்து பொங்க மூறி கொண்ட கண்ணி கிடை மெய்யொலி பீலி சேத்த வெறி கொண்ட முல்லை பிணை மீது குறிஞ்சி வெற்றி செறி கொண்ட வண்டின் கூலம் சீர்கொள்ள பின்பு செய்து முன்னற்றியின் மீது முறிந்திடை வைத்த குண்டி தண்ணீர் பூரி கொண்ட மயிர்கயிற்றாற்றி மின்னல் திகழ் சங்கு விலங்கு வெண்தோடு காதின் மண்ணின் பூடை நின்றன மாமதி போலவைகை கண்டத்திடை வெண்கடிவடி கதிர் மாலை செற கொண்ட கோள் பன்மதி கோத்திடை ஏன கோடு தொண்ட பிறை போல்வன் தூங்கி கிட வேங்கை வந்தோல் தண்டை செயல் பொங்கி சரண் வீரம் தயங்க மார்பிச்சிறு தந்த மணி திறத்தல் மாலை தாழ தார்பொலி தோல் வயலங்கள் தலைத்து மின்ன சேர்வெளி போல் கங்கண மீதிலங்க முன்கை காவிரிச்சே நான் ஏறி கைச்சரி கட்டி கட்டி அரையிரச நத்துரியாடையின் மீது ஒவ்வத்து திரையிற்படு வெள்ளழகு ஆர்த்து விளிம்பு சேர்த்தி திரையில் பொலி நீளூடு தோல்புரி கை புச்சரஞ்சுள் விரையிற்று வார்சீமே போக்கி அமைந்து வீக்கி வீரக்கழல் காலின் விலங்கு அணி பாதம் வீரக்கழல் காலின் விலங்கு அணிந்து பாதம் சேரத்தோடு நீடு செருப்பு விரும்பு வாய்ப்ப பாரு பெற வில்வலம் கொண்டு பணி தின்னன் சார திரு தாழ்மடித்து தேற்று வியந்து தாங்கி பொழுதின் புவனத்திடர் வாங்க ஓங்கி துங்க பெரு மாமழை போன்றுதின் என்றொலிப்ப வெண்கண் சின நீடுலங்கு விலங்க நீங்கி செங்கை தலத்தார் தடவி சிறு நான் எரித்தார் பல்வேறு வாழி புதை பார்த்து உடன் போத்த ஏவி வில்வேடராய தொடி மேவி ஒலிக்கு முன்னால் சொல்வேறு வாழ்த்து திசை தோறும் துதைத்து விம்ம வல்வேறு போல்வார் அடல் வாழி தெரிந்து நின்றார்
மானச்சிலர் வேடர் மருங்கு நெருங்கும் போதில் பாணர் குல மாமலிரில் படச்சோதியார் முன் தேன்றசை தேரலீச பொறுமற்றும் உள்ள காணப்பலி நேர்கடவுட்புறையாட்டி வந்தாள். நின்றங்கு மெய்க்குலச்சி வேடர் நீப்புக்கு சென்றங்கு வள்ளல் திரு நெற்றியிற்றேடை சேடை சாத்தி நின்றங்கு மெய்க்குஞ்சிலை வேடர்கள் நீங்க புக்கு சென்றங்கு வள்ளல் திரு நெற்றியில் சேடை சாத்தி உன் தந்தைக்கும் இந்நன்மைகள் உள்ளவல்ல நன்றும் பெரிதுன்றும் வீர் நம்மளவும் அன்றிதன்றாள். வேட்டைக்கு செல்லல். அப்பெரியில் வாழ்த்தும் அணங்கூடை ஆட்டிதன்னை அப்பெற்றியில் வாழ்த்தும் அணங்குடை ஆட்டிதன்னை செப்பருக்கு அறியாத சிறப்பெதிர் செய்து போக்கி கைப்பற்றிய தின்னன் சிலை கார்மழை மேகம் என்ன மைப்புடை வேட்கையின் மேற்கொண்டு எழுந்து போந்தார். தாளில் வாழ் செருப்பத்தோல் தழைத்த நிடு தானையார் வாழியோடு சபமேவு கையார் வெய்ய கண்ணார். தாளில் வாழ் செருப்பர் தோல் தாழ்த்தனிடு தானையார் வாழியேடு சாபமேவோ கையர்வைய வன்கணார். அழியேறு போகு எலாம் அழியேறு போல ஏகோ அண்ணனார் முன் எண்ணிலார் மெளிவிட நீடு கூட்டம் மெக்கு மேல் எழுந்ததன்றே. மஞ்சளைக்கு மாமலை சரிப்புத்த வந்தாம அஞ்சுவித்து அடர்க்கும் நாய்கள் அட்டமா விட்டு நீள் சித்திரத்தினோடு சூழ்த்து செய்த காணுள் வெய்தீனா வெய்யமா எழுப்ப எவி வெய்பராயமோடினே எய்யும் வழி முன்தெரித்து கொண்டு செல்ல எங்கனோ மொய்குரல் துடி குலங்கள் பம்பை முன் சிலத்து எழ கைவிழித்து அதிர்ந்து எழுப்பினர் காணெல்லாம். ஏனமோடு மானினங்கள் என் குதின் கலைக்கூலம் காணமெதியான்வும் புனங்கணங்கள் காண்மாரை ஆனமா அநேகமா வெருண்டு எழுந்து பாய்முன் சேனை விடல் மேல் அடர்ந்து சிறியம்பில் நூற்றினார். வேட்டையின் விளைவு. தாளருவன் இடை துணிவன தனது மினவ கலைமதியா வாழிகனோடு குடல் சொரிதர மறிவன சில மறைமா நீடுழல் விடு சரமுருவிட நிமிர்வனமிடை கடமா மினிகொள் கணைப்படு உடல் இழ வழுவன பல உழையே வெங்கணைப்படு பிட கிளிப்பட விசை உருவிய கயல்வாய் வெண்கணைப்படு பிடர் கிளிப்பட விசை உருவிய கயவாய் செங்கணல் பட அதனோடு கணை செறிய முன் இரு கருமா அங்களும் சிரம் உருவிய பொழுது அடல் எரு உற அதனை பொங்கிய சினமோடு கவனர்வன புரைவன சில புலிகள் பின்மரவர் விழிப்பொழிகள் பிறகு உடை வழியிடை போய் முன்னமுக மிசை உருவி முடிய விசையுடன் கொம்முனை அடுசரம் இனம் எதிர் குறுகிய முகம் உருவ தன்னெதிர் பெருவன நீக தனையன பல கலைகள் கருவன ஒரு தனு ஒடு வீசை கடுகியது என முனைனே குரிசில் முன்விடும் அடுசரம் ஏதிர் கொலை பயில் பொழுது அவையே பொறுகரியோடு சின அருகீடை புறையற ஊடல் புகழால் வரும் இரவோடு பகல் அனைவன எனமிடையும் அவ்வனமே நிலிடை வீசை மிசை கூதி கொள்ள நெடுமூகில் தோட எழுமான் தாளூறு கழல் மற்றவர்கள் வீடு சரம் நீரை தொடர்வனதாம் வாழ்வீடு கதிர் மதிப்பீரி ஊற வரமன விழும் உளையை
கோளோடும் பயில் பனித்தொடர் நிலை குளமுள எதிர் பலவே கடல் வீரி பூனல் குளவிழழுவன கருமுகிலன நிறையே படர்வோடு சேரி தலைப்பதொழிய பயில் புதல்வனம் அதன் மேல் அரசூரம் உடலுற அடலூரசம் உடலுறவரை அடியிடம் மலர மலரான் மிடைகருமறை கரடிகளோடு விழுவனவன மேதி